திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம இப்ப 2ஆம் தந்திரம் வந்துட்டோம். 2ஆம் தந்திரத்துல ஒரு தலைப்பு மட்டும் பார்த்தோம், அகத்தியம். அதுல அகத்தியருடைய கதைகள் 2 பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் என்னால கிளாஸ்க்கு வர முடியல. இப்ப அடுத்த தலைப்பு வந்திருக்கோம். போன வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம், அகத்தியரை பத்தின 2 கதைகள் பார்த்தோம். அந்த கதைகள் எல்லாமே நாம சின்ன வயசுல கேட்ட கதைகள் தான். சின்ன வயசுல இந்த கதைகள்லாம் கேட்கும்போது நமக்கு அது நம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் ஏதோ ஒரு கற்பனை கதை, இத போய் நம்ம உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கோமே, அந்த மாதிரி எல்லாம் நமக்கு தோணி இருக்கும். அடுத்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம சொல்லும்போது நமக்கு இந்த கதையெல்லாம் சொல்லவே தோணல. ஏன்னா இதெல்லாம் ஒரு கற்பனை கதை. இத எதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த கதை சொல்ற பழக்கத்தையே நாம குறைச்சிட்டோம். நெறைய இந்த மாதிரி ம் சிவனுடைய திருவிளையாடல் கதை இது எல்லாத்தையுமே நாம விட்டுட்டோம். ஆனா இப்ப நமக்கு என்ன புரியுதுன்னா, அவங்க கற்பனையானாலும் அந்த உண்மையான கான்செப்ட நமக்கு பலவிதமான கருத்துக்கள் மூலமா நம்மகிட்ட பதிய வச்சிருக்காங்க. அப்ப நமக்கு ஒரு பக்குவம் வரும்போது, யார் மூலமோ அது நமக்கு தெரிய வருது. அப்போ நமக்கு அது புரியுது. வாழ்க்கைனா என்னன்னு அந்த பல அற்புதமான விஷயங்கள எவ்வளவு சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி, அந்த சின்ன வயசுலயே நமக்கு அத உள்ள குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது, இப்ப நமக்கு புரியுது. அ அதனால நம்மளுடைய குழந்தைகளும் அவங்க அது நம்பல, இதெல்லாம் கற்பனை, இது ஒத்துக்கிற மாதிரியே இல்ல அப்படின்னு சொன்னாலும், நம்ம அந்த கதைகள சொல்லும்போது தான் பிற்காலத்துல யார் மூலமாவது அவங்களுக்கு இந்த உண்மையான அந்த கருத்துக்கள் தெரிய வரும்போது அவங்களுக்கு புரியும். அதனால அந்த கதைகள் எல்லாத்தையுமே நாம உணர்ந்து கேட்க பழகணும். ஏன்னா இன்னைக்கும் நம்ம கதை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு பதி வழியில் வீரட்டம் 8. பதி அப்படிங்கிறது சிவபெருமான். வழியில்னா அவர் செய்த, வீரட்டம் அப்படின்னா வீர சாகசம், வீர செயல்கள் 8. 8 செயல்கள் செய்ததா சொல்லியிருக்காங்க. இந்த கதைகளும் நாம நெறைய கேட்டிருப்போம். அந்த 8 வீரட்டானம் அப்படின்னு சொல்லி அந்த 8 கோயில்கள் இருக்கும். அந்த கோயில்களுக்கெல்லாம் நம்ம போயிருப்போம். ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு தலை வரலாறு இருக்கும். இங்க சிவபெருமான் இந்த வீர சாகசம் செஞ்சாரு, நிகழ்த்தினாரு அப்படின்னு சொல்லி அந்த 8 இடங்களுக்கும் 8 கதைகள் இருக்கும். அப்ப சிவபெருமானுக்கு இந்த 8 மட்டும் தான் வீர செயலா? அவர் இந்த 8 இடத்துல மட்டும் தான் செய்தாரா? ஏன் இந்த 8க்கு மட்டும் அப்படி ஒரு சிறப்பு இருக்கு? அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பொதுவா இந்த கதைகள் எல்லாமே நம்மள பத்தின கதைகள் தான். நமக்கு நம்ம உடலுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த கதைகள் தான். அதத்தான் இப்படி சிவபெருமான் இப்படியெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு தலைப்பு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பரமபதம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். தாயம் விளையாடுவோம் இல்லையா? பரமபதம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய கட்டம் இருக்கும். அதுல நம்ம ஒரு கட்டத்துல உள்ள போனோம்னா அந்த கடைசி கட்டம் வரைக்கும் நம்ம தாயம் போட்டுக்கிட்டே விளையாடுவோம். அதுக்கு நடுவுல ஏணி இருக்கும், பாம்பு இருக்கும். ஏணி ஏத்தி விடும், பாம்பு கொத்தி நம்மள கீழே இறக்கி விடும். இந்த விளையாட்டுக்கு பேரு தான் பரமபதம். இந்த சிவராத்திரி அன்னைக்கு இதத்தான் விளையாண்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் சின்ன வயசுல விளையாண்டுருக்கோம். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, பரமபதம். பரமம் அப்படிங்கிறது உயர்ந்த பொருள். சிவபெருமான்னு எடுத்துக்கலாம். இல்ல சிலர் பெருமாள தான் உயர்ந்த பொருள், அதான் பரப்பொருள் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. பரம் அத போய் அடையக்கூடிய வழி, அதுதான் பதம். பதம்னா அந்த பாதை, இல்லைன்னா பாதம். இறைவனுடைய திருவடிய போய் சேரக்கூடிய அந்த ஒரு முறைதான் பரமபதம். இதுல எப்படி இருக்கும்னா, நாம பிறந்துட்டோம் அப்படின்னா, திரும்ப திரும்ப நம்ம அந்த ஏணி தான் நல்வினை, அந்த பாம்பு தான் தீவினை. இந்த 2ம் நம்ம வாழ்க்கையில மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். சில நேரம் நம்ம ஏதாவது வெட்டுப்பட்டு வெளியில வந்துருவோம். இந்த பிறவி முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம வெளியில பொறுமையா காத்திருந்து, திரும்ப தாயம் போட்டு அடுத்து ஒரு பிறவி எடுத்து உள்ள வருவோம். திரும்ப இந்த நல்வினை, தீவினைக்குள்ள நம்ம போய்க்கிட்டே இருப்போம். எப்ப நம்ம இது எல்லாத்தையும் கடந்து கடைசி கட்டத்த போய் நம்ம சேர்றோமோ, அதுதான் முக்தி நிலை, வீடு பேரடைதல்.
அப்ப இதுதான் இந்த வாழ்க்கைக்கான தத்துவம். இதுல கடந்து போறதுதான் வந்து சிவன போய் அடையறதுக்கான வழியும் கூட. அப்ப இதுல நம்ம இப்படி போகும்போது, நமக்கு வந்து சில கட்டங்கள்ல வந்து நமக்கு ஒரு அவஸ்தை வரும். நம்ம அவத்தை அப்படின்னு சொல்லி படிப்போம். ஆ அதாவது சில கஷ்டங்கள். அந்த கட்டத்த தாண்டுறதுக்கே வந்து நெறைய போராட்டமா இருக்கும். நெறைய காய் நம்மள வெட்டுற மாதிரி வரும். இல்லைன்னா அடுத்து பாம்பு கொத்தக்கூடிய ஒரு இது வரும். இந்த மாதிரி சில அவஸ்தைகள் வரும். அதுதான் வந்து அந்த ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு அவஸ்தைகள நம்ம கடந்து போற மாதிரி இருக்கும். இந்த அவஸ்தைகள கடந்தாதான் வந்து நமக்கு அந்த பரம்பொருள் வந்து கிட்டும். அந்த பரம்பொருள அடையறதுக்கான சில வழிகள்ல வரக்கூடிய அவஸ்தைகள். அதுதான் வந்து இந்த நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சில கட்டங்கள் இருக்கு இல்லையா? அந்த அவஸ்தையான கட்டங்கள். அது வந்து ஒரு 8 விதமான கட்டங்கள் இருக்கும். அந்த 8 விதமான தடைகள நாம கடந்தாதான் நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போக முடியும். அப்ப அந்த அந்த கேம்ல ஒரு 8 இடம், ஒரு இக்கட்டான இடம் இருக்குன்னா, அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்லயும் ஒரு 8 இடங்கள் வந்து ஒரு கஷ்டமான இடங்களா இருக்கும். அத வந்து கடந்து போறதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, சிவபெருமானுடைய துணை வேணும். ஏன்னா, அவரால தான் அந்த அவஸ்தைய கடக்க முடியும். அந்த கட்டத்த கடந்து நம்மள வந்து கூட்டிட்டு போக முடியும். அப்ப அந்த 8 இடத்துக்கும் யார் துணை செய்றாரு? சிவபெருமான் துணை செய்றாரு. அவர் எப்படி வந்து அந்த அவஸ்தையில இருந்து நம்மள வெளிய கூட்டிட்டு போறாரு அப்படிங்கிறது தான் சிவபெருமானுடைய வீரச் செயல். ஏன்னா வேற யாராலயும் நம்மள அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போக முடியாது. அப்ப அதத்தான் வந்து வெளியில நடந்த மாதிரி, இந்த இந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு கதைகள், அங்க இப்படியெல்லாம் நடந்துச்சு, சிவபெருமான் வந்தாரு, இப்படியெல்லாம் செய்தாரு, அப்படின்னு சொல்லி நமக்கு புரிய வைக்கிறது. நம்ம வந்து இறைவனுடைய திருவடிய அடையறதுக்கு பயிற்சி பண்ணும்போது, 8 விதமான பிரச்சனைகள் நமக்கு வரும். அத வந்து சிவபெருமானுடைய துணை கொண்டு, அவரால மனசு வச்சு, அந்த அவஸ்தையில இருந்து நம்மள விடுபட்டு கூட்டிட்டு போக முடியும். அப்படிங்கிறது தான் அந்த அட்ட வீரட்டம் அப்படிங்கிற அந்த பொருளுக்கான அ விளக்கம். அப்ப திருமூலரும் அந்த 8 கதைகள சொல்லி, அது மூலமா நமக்கு அத வந்து சொல்லி தராங்க. இப்ப அதுல முதல் பாடல் பார்க்கலாம். இதுல வந்து 8 பாடல் இருக்கு. 8 பாடலுக்கும் 8 கதைகள் இருக்கு. முதல் பாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த முதல் இடத்துக்கான அந்த கதைய வந்து பார்த்துறலாம். இந்த வீரட்டானத்துல முத வ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த கோயில் இருக்கிற ஊர் வந்து திருக்கோவலூர். கோவலூர் தான் அந்த ஊரோட பேர். அந்த இடத்துல சிவபெருமான் வந்து வீரம் புரிந்தனால, அந்த செயல் நடந்த இடம் அப்படிங்கிறதுக்காக திருக்கோவலூர் அப்படிங்கிற பேர் அதுக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல என்ன கதை நடந்திருக்கு அப்படின்னா, அந்தகாசுரன் அப்படின்னு சொல்லி ஒரு அரக்கன் வந்து இருக்கான். அந்த அரக்கன அவன் மக்கள வந்து நெறைய துன்புறுத்திக்கிட்டு இருந்தான். அப்ப அவருக்கு வந்து அழிவே வராது. அவன அழிக்கிறதுக்காக சிவபெருமான் வந்து அவருடைய சூலாயுதத்த வச்சு அழிச்சாரு. அப்படிங்கிறது தான் அந்த முதல் கதை. அந்தகாசுரன. இந்த 8 கதைகளுமே எப்படி வந்திருக்கும்னா, பிரம்மா வந்து வரம் குடுப்பாரு. ஒருத்தன் வந்து ரொம்ப உட்கார்ந்து கடுந்தவம் புரிவான். புரிஞ்ச உடனே அந்த தவத்துக்கு இறங்கி பிரம்மா வந்து அவன் கேட்கக்கூடிய வரத்த குடுப்பாரு. குடுத்த உடனே அந்த அரக்கன் அந்த வரம் வாங்குனவன் வந்து அப்படியே அரக்கனா மாறி மக்கள் எல்லாம் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுருவான். அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம எல்லாரும் தெரியாத்தனமா நாங்க ஒரு வரத்த குடுத்துட்டோம். நீ வந்து அவன்ட்ட இருந்து மக்கள காப்பாத்துன்னு சொல்லி சிவபெருமான்ட்ட போய் கேட்பாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் இறங்கி வந்து அந்த அரக்கன வந்து அழிப்பாரு. இதுதான் வந்து பொதுவா அந்த 8 கதைகள்லயுமே இருக்கக்கூடிய அந்த கருத்து இப்படிதான் இருக்கும். அதுல முதல் கதையில வந்து அந்தகாசுரன் அப்படிங்கிற அரக்கன சிவபெருமான் தன்னுடைய சூலாயுதம் கொண்டு அழித்தார் அப்படிங்கிறது கதை. இப்ப இந்த கதை மூலமா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பிரம்மா இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா, நம்மளுடைய மூலாதார சக்கரம். அந்த மூலாதார சக்கரத்துல இருந்து தான் நாம வந்து ஒவ்வொரு சக்கரங்களா கடந்து கடைசி நிலை போறதுக்கு வந்து நாம பயிற்சி செய்ய போறோம். அப்ப அந்த முதல் சக்கரத்த நாம கடக்குறோம்.
அந்த முதல் சக்கரத்துல இருந்து நாம சரியான பயிற்சி பண்ணி போறோம் அப்படின்னா, அப்பவே வந்து நமக்குள்ள சில ஆற்றல் வந்துட்ட மாதிரியும், ஆ ந ஏன்னா நம்ம நார்மல் லைஃப்ல நம்ம ஃபீல் பண்ணாத பல விஷயங்கள நம்ம அந்த இடத்துல ஃபீல் பண்ணும்போது, நமக்குள்ள என்னால ஏதோ முடியுது, நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் வரும்போது, நம்மள அறியாம நமக்குள்ள வந்து பல விஷயங்கள் வந்து நம்மள கெடுக்க ஆரம்பிக்கும். அப்ப அதுதான் வந்து அந்த பிரம்மா கிட்ட நாம ஒரு தவம், ஒரு பயிற்சி பண்ணி, அந்த பிரம்மா கிட்ட இருந்து நாம வாங்கக்கூடிய வரம். முதல் சக்கரத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல். அது வந்த உடனே நம்மளுடைய புத்தி என்ன செய்யும்னா, ஏதாவது ஒரு தவறான வேலைய பார்க்க தான் செய்ய ஆரம்பிக்கும். அப்ப அந்த இடத்துலயும் நம்ம வந்து சிவபெருமான மட்டுமே நெனச்சு இருந்தா தான், அந்த அந்த முதல் சக்கரத்துல இருந்து நம்மள அடுத்த சக்கரத்துக்கு கடந்து போறதுக்கான முயற்சிய வந்து சிவபெருமான் குடுப்பாரு. அதுதான் வந்து இந்த 8 கதைகளுமே எல்லாமே அந்த ஒவ்வொரு சக்கரங்கள்லயும் நாம பயிற்சி பண்ணும்போது, நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி, அதுல இருந்து நமக்கு மைண்ட் போகக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி, அத திரும்ப தடுத்து சிவபெருமான் கொண்டு வர்றது. இதுதான் கத. இதுல கதையில வந்து அந்தகாசுரன் அப்படிங்கிறது நம்மளுடைய அறியாமை. இப்ப நம்ம இவ்ளோ நாள் எப்படி இருந்தோம்னா, இந்த உலக வாழ்க்கையிலே இருந்தோம். ஆம், நமக்கு வேற எந்த குறிக்கோளும் இல்ல. நல்லா சம்பாதிக்கணும். இன்னும் நல்லா இது பண்ணணும். நம்ம பிள்ளைங்கள நல்லா பாத்துக்கணும். லைஃப்ல இத ரீச் பண்ணணும். அது இதுன்னு ஏதோ இருந்துச்சு. அது எல்லாம் அறியாமை. அந்த அறியாமையில இருந்து இப்பதான் நமக்கு வந்து என்ன தோணியிருக்குன்னா, நம்ம பிறந்ததே வந்து அந்த இறைநிலைய போய் அடையறதுக்கு தான். அதுக்கு நடுவுல இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு தடைகளா தான் இருந்திருக்கு. அப்படிங்கிற அந்த அந்த அறியாமையில இருந்து இப்பதான் நாம வந்து விலகுறோம். அப்ப அந்த கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்ச உடனே, மற்றவங்கள பார்த்ததும் நமக்குள்ள வந்து ஒரு 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 எளக்காரமா தெரியும். அவங்களுக்கெல்லாம் இன்னும் இந்த இது வரலையே! எனக்கு என்னமோ வந்துருச்சே! அப்படிங்கிற ஒரு இது வரும். அப்ப அதுவும் அந்த அறியாமை தான். அப்ப அந்த அந்த மாதிரியான நமக்குள்ள வரக்கூடிய அந்த ஒரு அறியாமை அப்படிங்கிற ஒரு இருள, நம்மளுடைய சுவாசம், சூலாயுதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஒரு 3 வரி மாதிரி இருக்கும் இல்லையா? அது வந்து நம்மளுடைய சுவாசம். வலது சுவாசம், இடது சுவாசம். இந்த 2க்கும் நடுவுல இன்னொரு ஒரு சுவாசம் இருக்கும். சுழுமுனை சுவாசம். இந்த 3 சுவாசத்தையும் யார் வந்து உணர்ந்து செய்றாங்களோ, அவங்களுக்கு வந்து ஞானம் கிடைக்கும். அந்த ஞானம் அப்படிங்கிறத சிம்பலைஸ் பண்றது தான். அதோட குறியீடு தான் வந்து அந்த சூலாயுதம். அப்ப அந்த சூலாயுதம் அப்படிங்கிறது இந்த 3 நாடியும் ஒண்ணு சேர்ந்த ஒரு ஞான நிலை. அது ஒரு ஒளி. அது யார்கிட்ட இருக்கும்னா, சிவபெருமான். நம்மளுடைய தலையில இருக்கக்கூடிய அந்த ஞான ஒளி நமக்கு கிடைத்தாதான், இந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த அறியாமை இருள நீக்கிட்டு, நம்மளால அடுத்த நிலைக்கு வந்து வர முடியும். அப்ப அந்தகாசுரன் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமை. அத நீக்கக்கூடிய சூலாயுதம் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய ஞான ஒளி. அந்த ஒளி கிடைச்சாதான் நமக்கு அந்த அறியாமை நீங்கும். இதுதான் வந்து முதல் பாடல். 339வது பாடல். இப்ப அந்த பாடல படிச்சோம்னா, அவரு சொல்ல வர்ற கதை வந்து நமக்கு புரியும். கருத்து உரை அந்தகன் தன்போல் அசுரன் வரத்தின் உலகத்து உயிர்களை எல்லாம் வருத்தம் செய்தான் என்று வானவர் வேண்ட கருத்து உயர் சூலம் கைக்கொண்டு கொன்றானே. கருத்து உரை அந்தகன். அந்தகன் அப்படிங்கிறது தான் அந்த அந்தகாசுரனுடைய பெயர். கருத்து உரை அப்படின்னா, அவன் வந்து கருத்த உருவமா இருக்கான். கருத்து அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றது அறியாமையாகிய இருள் சூழ்ந்த அந்தகாசுரன். தன்போல் அசுரன். அவன் வந்து மிகப்பெரிய அரக்கன். அறியாமை அப்படிங்கிற ஒரு அரக்கனை தான் இந்த இடத்துல அந்தகன்னு சொல்லியிருக்காங்க. வரத்தின் உலகத்து உயிர்களை எல்லாம். அவன் வந்து பிரம்மா கிட்ட ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்கான். தன்னை யாரும் அழிக்க முடியாதுன்னு ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்கான். உலகத்து உயிர்களை எல்லாம் அந்த வரத்த வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் வருத்தம் செய்தான். வருந்தும்படி செய்தான். உலகத்துல உள்ள எல்லா உயிர்களையும்னா நம்மளதான் நம்மள நாமே நாம வருத்திக்கிற மாதிரி அந்த அறியாமையாகிய அந்தகாசுரன் இருக்கிறான் என்று வானவர் வேண்ட.
அந்த அந்தகாசுரனை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் வேண்ட குருத்து உயிர் குருத்து உயர் சூலம் கை கொண்டு கொன்றானே. அந்த குருத்து அப்படின்னா அந்த மொனை வந்து இப்படி ஷார்ப்பா இருக்கும் இல்லையா, குருத்து மாதிரி இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சூலம் அப்படின்னா அந்த சூலாயுதம் கை கொண்டு கொன்றானே. அந்த சூலாயுதத்தை எடுத்து சிவபெருமான் வந்து அந்த அந்தகாசுரனை கொன்றானே அப்படின்னு நம்மளுடைய அறியாமைய அழிக்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஞான ஒளியால தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 2வது கதை. அதுவும் கதையை பார்த்துட்டு நாம பாட்டை படிக்கலாம். 2வது கதை வந்து திருப்பரியலூர் அப்படிங்கிற ஊர்ல நடந்த கதை. இதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. தட்சன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து பிரம்மாவுடைய மகன். அவர் வந்து பிரம்மா கிட்ட ஒரு தவம் இருந்து வரம் வாங்குவார். என்ன வரம் வாங்குவார்னா, சிவபெருமானுடைய மனைவி பராசக்தியே தனக்கு மகளாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்குவாரு. அவங்களுக்கு பெயர் வந்து தாட்சாயினி. அவர் ஏன் அப்படி ஒரு வரத்தை வாங்குவார்னா, இந்த உலகத்தையே ஆளக்கூடிய சிவபெருமான் தனக்கு மருமகனா வந்துட்டா தான் நினைச்சதெல்லாம் செய்திடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் தவம் இருந்து இந்த மாதிரி ஒரு வரத்தை வந்து வாங்கியிருப்பாரு. அந்த தாட்சாயினி வந்து மகளா பிறந்து அப்புறம் சிவபெருமானுக்கு கல்யாணம் ஆகி போயிருவாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமானை அவமானப்படுத்துற மாதிரி இவர் வந்து ஒரு வேள்வி வளர்ப்பாரு. அதுக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சிவபெருமானை மட்டும் கூப்பிடாம விட்டுருவாரு. இந்த கதை தெரிஞ்சதுதான். தாட்சாயினிய வந்து கூப்பிடுவாரு. அவங்க வந்து தன்னுடைய அப்பா தவறு செய்யறாரு, அவருக்கு அந்த தப்ப சுட்டி காட்டணும் அப்படின்னு சொல்றதுக்காக சிவபெருமான்கிட்ட நான் போய் அந்த யாகத்துல கலந்துக்கணும்னு கேக்குறப்ப சிவபெருமான் வேண்டாம் போ வேண்டாம்னு சொல்லியும் கேட்காம அவங்க வருவாங்க. இங்க வந்து பார்த்தா ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னுடைய கணவரை வந்து அவங்க அப்பா அவமதிக்கிறது அவங்களுக்கு புரியும். எடுத்து சொல்லியும் கேட்காதனால இவங்களால திரும்ப சிவபெருமான் கிட்டயும் போக முடியாம தாட்சாயினி தனியா ஒரு வேள்வி வளர்த்து அந்த வேள்வியிலேயே அவங்களும் வந்து அவங்க உடலை கொடுத்து அப்படியே எரிஞ்சிருவாங்க. இத கேள்விப்பட்டு சிவபெருமான் வந்து ரொம்ப கோபம் வந்து அந்த ருத்ர தாண்டவம்லாம் ஆடி அவருடைய ஒரு உருவமான வீரபத்ரரை அனுப்பி அந்த யாகத்துல இருந்த எல்லாத்தையுமே கலைச்சு விட்டுட்டு அந்த ஒவ்வொருத்தரையும் அந்த யாகத்துல கலந்துகிட்ட எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான தண்டனை கொடுத்து கடைசியா அந்த தட்சனுடைய தலையவே கிள்ளி அந்த வேள்வியில வந்து போற்றுவாரு. அதுக்கப்புறம் கூலாவாரு அப்படிங்கறதுதான் அந்த தட்சன் வேள்வி வளர்த்த அந்த கதை. இதுதான் வந்து 2வது கதை. இப்ப இந்த கதை மூலமாவும் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அந்த வேள்வி வளர்க்கறது அப்படிங்கிறது மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்திய வந்து மேல எழுப்புறதுதான். அத மேல நாம எழுப்புறோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும். நம்மளால எல்லாமே செய்ய முடியுதே, இவ்வளவு பெரிய விஷயத்த நம்மளாலே செய்ய முடியுதே, நான் தான் செய்றேன் அப்படிங்கும்போது நமக்கு இது எல்லாத்தையும் நமக்கு குடுத்து இத வழி நடத்துறது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் தான். அவருடைய துணை இல்லாம என்னால நான் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அந்த இது புரியாம நம்மளாவே செய்தோம் அப்படின்னா அந்த குண்டலினி சக்தி அந்த வேள்வியினால அது மேல எழக்கூடியது சரியான முறையில போகாம அதை எப்படி எழுப்பணும், அதை சரியான பயிற்சி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த புரிதல் இல்லாம அது நம்மளுடைய உயிருக்கும் சரி மனதுக்கும் சரி அதுவே வந்து ஆபத்தாகவும் போயிடும். அப்ப அதுவே வந்து நம்ம உடலை அழிக்கக்கூடிய ஒரு வேள்வியாகவும் மாறும். அப்ப எது செஞ்சாலுமே நான் செய்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆணவம் அகங்காரம் இல்லாம இதையும் நடத்துறது சிவபெருமான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு பணிவு இருந்து அவரை வணங்கி எதுனாலுமே அவருடைய துணையோட செய்யும் போதுதான் அது வந்து சரியான முறையில போய் முடியும். இது அந்த 2வது கதை. அப்ப நம்ம செய்யக்கூடிய இந்த ஒவ்வொரு பயிற்சியிலையும் அவனுடைய அருள் இருந்தா மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும். இது 2வது ஸ்தலத்துல நடந்த கதை. 340வது பாடல். கொலையின் பிழைத்த பிரசாபதியை
தலையை தடுந்திட்டு தான் அங்கியிட்டு நிலை உலகுக்கு இவன் வேண்டும் என்று எண்ணி தலையை அறிந்து இட்டு சந்தி செய்தானே. கொலையின் பிழைத்த இந்த கதையில அந்த வீரபத்ரன் வந்து எல்லாரையுமே பிரம்மாவையும் வந்து அடிச்சிருவாரு. அந்த நிறைய கதை வரும். இந்திரனுடைய பல்ல வந்து உடைச்சிருவாரு. இதுலதான் அந்த மூக்க அறுக்கிறது, இந்த மாதிரி நிறைய கதைகள் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கதைகள் வரும். இது எல்லாம் முடிந்த பிறகு கொலையின் பிழைத்த பிரசாபதி அப்படிங்கிறது, பிரம்மா வந்து படைத்தல் தொழில் செய்யறாரு அப்படின்னாலும் அவருக்கு கீழே சிலர் இருந்து பிரம்மா சொல்ல சொல்ல அந்த படைத்தல் தொழில செய்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பெயர் தான் வந்து பிரசாபதி. அவங்களுடைய தலையை தடிந்திட்டு தான் அங்கியிட்டு அவங்க அவங்க எல்லாருக்குமே வந்து அடித்து அவங்கள வந்து அந்த இந்த இந்த நிகழ்வுக்கு காரணமான எல்லாரையுமே தான் அங்கியிட்டு, அந்த அங்கி அப்படிங்கிறது அவங்களுடைய உடலை வருத்தி இது எல்லாமே செய்துட்டு நிலை உலகுக்கு இவன் வேண்டும் என்று எண்ணி, இந்த நிலையான உலகுக்கு திரும்ப பிரம்மா வந்து வேணும், ஏன்னா அடுத்தடுத்து படைத்தல் தொழில் செய்யறதுக்காக பிரம்மா வேண்டும் என்று எண்ணி தலையை அறிந்து இட்டு சந்தி செய்தானே. அந்த தட்சனுடைய தலையை வந்து அறிந்து அவருடைய தலையை வெட்டி இட்டு சந்தி செய்தானே. அந்த வேள்வியில வந்து அவருடைய தலையவே இட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவரு சாந்தமானாரு. அதுக்கப்புறம் திரும்ப எல்லாருக்கும் அருள் கொடுத்தாரு. யாரெல்லாம் தெரியாம போய் இதுல கலந்துகிட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே திரும்ப அருள் கொடுத்து அவங்கள வந்து மீட்க செய்தாரு. அப்படிங்கறதுதான் இந்த கதை, தட்சன் வேள்வி வளர்த்த கதை. 341வது பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற இடம் வந்து திருக்கண்டியூர். திருக்கண்டியூர் கதை என்னன்னா, பிரம்மாக்கு வந்து நம்ம இப்ப பாக்குற பிரம்மாக்கு வந்து 4 முகம் இருக்கும். ஆனா இருந்த பிரம்மாக்கு வந்து 5 முகம், மேல ஒரு முகம் இருக்கும். 5 தலை தான் பிரம்மாக்குரியது. அப்ப ஒரு என்ன ஆகுதுன்னா, பிரம்மாக்கு வந்து தனக்கு கீழே இருக்கிறவங்கள பார்க்கவே முடியாது. ஏன்னா வலது பாக்குறாரு, இடது பாக்குறாரு, முன்பின் பாக்குறாரு, அடுத்து மேல பாக்குறாரு. கீழே பாக்குற மாதிரி தலையே இல்ல. அதனால அவருக்குள்ள ஒரு கர்வம் வந்து திருமாலோட சில சண்டைகள்லாம் போடும்போது அந்த பிரம்மாவோட ஆணவத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் வந்து அந்த பிரம்மாவோட மேல் நோக்கி அந்த ஊர்துவ முகத்தை வந்து கிள்ளி அதையே வந்து திருவோடா மாத்தி பிரம்மாவோட கையில கொடுத்து அவருடைய ஆணவத்தை வந்து அடக்கி இருப்பாரு. அதனால்தான் இப்பயும் நம்ம நிறைய பேரு அந்த பிச்சை எடுக்கிறதுனா திருவோட வச்சுட்டு எடுப்பாங்க. தன்னுடைய அகங்காரத்தை வந்து அழிச்சிட்டு அவங்க இறங்கி வந்துட்டு அதுக்கு காரணமா அந்த திருவோடு ஏந்துறது. அதுதான் பிரம்மாவோட அந்த 5வது முகம். அந்த தலைய கிள்ன அந்த இடம்தான் வந்து திருக்கண்டியூர். இப்ப இந்த கதையிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய ஆணவம் வந்து அழியணும் அப்படிங்கறதுதான் இந்த 3வது கதை. நம்ம ஒவ்வொரு சக்கரங்களா கடந்து பயிற்சி பண்ண பண்ண நமக்குள்ள என்ன வரும்னா, நான் பயிற்சி செய்துட்டு இருக்கேன், நான் உங்களை விட அடுத்த நிலைக்கு நான் உயர்ந்துகிட்டு இருக்கேன், நான் கீழே இருந்து நான் இப்ப இறைவனை காண போறேன், நான் அப்படிங்கிற ஆணவம் நமக்குள்ள வரக்கூடாது. அப்படின்னா அதுக்கு இறைவன் துணை செய்தாதான் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆணவம் போகும். அப்படிங்கிறதுதான் இந்த 3வது கதை. 341வது பாடல். எங்கும் பறந்தும் இருநிலம் தாங்கியும் தங்கும் படித்து அவன்தாள் உணர் தேவர்கள் பொங்கும் சினத்துள் அயன் தலை முன் அற அங்கு அச்சுதனை உதிரம் கொண்டானே. எங்கும் பறந்து அப்படின்னா இந்த உலகம் முழுவதும் பறந்து இருக்கக்கூடிய இரு நிலம் தாங்கியும், இந்த விண்ணுலகம் மண்ணுலகம் அனைத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய தங்கும் படித்து அவன் தாள் உணர் தேவர்கள், இவை அனைத்தையும் செய்யக்கூடியவர் யாருன்னா சிவபெருமான்.
அவனுடைய தாள் உணர் தேவர்கள், அவருடைய திருவடியை வணங்கி தேவர்கள் பொங்கும் சினத்துள் அந்த அயன் தலை, பொங்கும் சினத்துள் அயன் தலைனா அந்த அயன் அப்படிங்கிறது பிரம்மாவை குறிக்கும். அவருடைய அந்த அகங்காரத்தினால இவரு சிவபெருமான் கோவப்பட்டு தலை முன் அவருடைய பிரம்மாவுடைய தலையை வந்து அறுத்து அங்கு அச்சுதனை அச்சுதனை அப்படிங்கிறது இங்க திருமாலை குறிக்கும். அதாவது பிரம்மாவுடைய தலைய கிள்ளி எடுக்கும் போது அதுல இருந்து வரக்கூடிய உதிரத்தை அந்த பிரம்மாவுடைய தலையாலேயே தாங்கி பிடித்து அத வந்து திருமால் கையில கொடுத்து அருள் செய்தார் அப்படிங்கிறது தான் அந்த கதை. அங்கு அச்சுதனை உதிரம் கொண்டானே, உதிரம் அப்படிங்கிறது அந்த அந்த தலையில இருந்து இவர் அந்த பிரம்மாவுடைய 5வது தலையை கிள்ளி எடுத்ததுனால வரக்கூடிய அந்த உதிரத்தை திருமால் வந்து கவர அருள் செய்தார். அந்த பிரம்மாவுடைய ஆணவத்தை நீக்கினார். 342வது பாடல். அது திருவிற்குடி அப்படிங்கிற அந்த ஊர்ல நடந்த கதை. இதுக்கு முன்னாடி நம்ம இதுவரை 3 பாடல்ல என்ன பார்த்தோம்? வந்து அறியாமை நீங்கணும்னு பார்த்தோம். 2வது கதை அந்த தட்சன் கதையில சிவபெருமான் துணை இருக்க எல்லாருடைய துணையும் இருந்தாதான் நமக்குள்ள அந்த வேள்வி அப்படிங்கிற பயிற்சியை நம்மளால செய்ய முடியும்னு பார்த்தோம். 3வது கதையில ஆணவம் அழியணும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப 4வது கதை. இது வந்து அந்த ஜலந்தராசுரன் அவருடைய கதை. ஜலந்தராசுரன் அப்படிங்கிறவனும் ஒரு அரக்கன். அவனுக்கு என்னன்னா யாராலையுமே அவனை அழிக்க முடியாது, மிகப்பெரிய பலசாலி அப்படிங்கிற ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருப்பான். அவனுடைய அந்த வரத்தை வந்து அழிக்கிறதுக்காக தேவர்கள் எல்லாம் போய் சிவபெருமான்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து ஒரு வயதானவர் தோற்றத்துல வந்து ஜலந்தராசுரன்ட்ட வந்து கேட்பாரு. உன்னை அழிக்க யாராலையுமே முடியாதாமே அப்படின்னு சொல்றப்ப ஆமான்னு சொல்வாரு. இவர் வந்து நான் வந்து என்னுடைய காலால ஒரு சக்கரம் வந்து நான் வரைகிறேன், உன்னால அந்த சக்கரத்தை தூக்க முடியுமான்னு பாரு அப்படின்னு சொல்லவும் சரின்னு பாரு. இவர் தன்னுடைய கால் பெருவிரலால தரையில வந்து ஒரு வட்டம் போட்டு ஒரு சக்கரம் மாதிரி வரைந்திருப்பாரு. அந்த ஜலந்தராசுரன் அப்படியே அந்த மண்ணோட பேத்து அந்த சக்கரத்தை வந்து தூக்க முயற்சி பண்ணுவாரு. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் அவர் வந்து கஷ்டப்பட்டு தூக்கி தன்னுடைய தலைக்கு மேல கொண்டு போகும்போது அந்த சக்கரம் வந்து அப்படியே அவருடைய தலைய வந்து 2ஆ துண்டிச்சிரும். இதுதான் அந்த ஜலந்தராசுரனுடைய கதை. அந்த அந்த சக்கரம் தான் சுதர்சன சக்கரமா அடுத்து விஷ்ணுவோடைய கைக்கு வந்து போனது அப்படிங்கிறது அந்த கதையோட வரலாறா அடுத்து இன்னும் வரும். இதுவரை நடந்த அந்த இதுதான் வந்து திருவிற்குடியில நடந்த கதை. இப்ப ஜலந்தராசுரன் அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 2வது சக்கரம், நீர் பூதத்துக்கான சக்கரம் தான் வந்து அந்த ஜலந்தராசுரன். அவன் வந்து ஒரு நீர் வடிவமான ஒரு அரக்கன் அப்படின்னு தான் வரும். அது அந்த 2வது சக்கரம். அதுல இருக்கக்கூடிய அந்த இறைவன் வந்து விஷ்ணு. 2வது சக்கரம் அதுக்குதான் அந்த விஷ்ணுக்கான அந்த சுதர்சன சக்கரம். அது எல்லாமே அப்படியே அந்த கதையில கனெக்ட் ஆகி வரும். அந்த ஜலந்தராசுரன் அவனுடைய தலை வந்து 2ஆ துண்டிக்கப்பட்டது அப்படிங்கும்போது 2 என்னன்னா ஆணவ மலமும் கண்ம மலமும். இதுக்கு முன்னாடி ஆணவ மலம் பிரம்மா கிட்ட இருந்து நீங்குச்சு. இந்த 2வது சக்கரத்துக்கு வரும்போது 2 மலங்கள் ஆணவம் கண்மம். கண்மம் அப்படிங்கிறது நமக்குள்ள வரக்கூடிய மோகம், ஆசை, கோபம், பொறாமை, இந்த இந்த மாதிரியான எண்ணங்களால நாம செய்யக்கூடிய செயல்கள் தான் வந்து கண்ம மலம். இந்த 2 மலங்களுமே நீங்கிறது வந்து இந்த 2வது சக்கரத்துல இருக்கக்கூடிய இந்த கதையில இதுல இருந்து வருது. இப்ப இதுல அந்த நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சக்கரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த 6 சக்கரங்களை பார்த்திருக்கோம். இன்னொரு சக்கரம் எது அப்படின்னா நம்மளுடைய கண்ல இருக்கக்கூடிய அந்த கருவிழிய நல்லா கூர்ந்து பார்த்தோம்னா தெரியும். அது வந்து ஒரு சக்கரத்தினுடைய அமைப்புல தான் இருக்கும். அப்ப நம்ம சில பயிற்சிகள் செய்யறது மூலமா அந்த சக்கரத்துல இருந்து
நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய கர்ம வினைகளை வந்து நம்மளால நீக்க முடியும். அதுதான் வந்து அந்த சுதர்சன சக்கரம் ஜலந்தராசுரனுக்கு கிடைத்த அந்த சக்கரத்தினால அவனுக்கு ஏற்பட்ட அந்த ஆணவ கன்மம் இரண்டும் வந்து அவன்கிட்ட இருந்து விலகுச்சு. அப்புறம் இந்த கதை சொல்றது நமக்குள்ளயும் அந்த ஜலந்தராசுரன் இருக்கான். நமக்குள்ளயும் ஆணவ மலமும் வரும், கன்ம மலமும் வரும். அந்த 2 மலங்களும் நம்மள விட்டு போகணும்னா நம்ம கண்ல இருக்கக்கூடிய அந்த சக்கரத்துக்கு கொடுக்கக்கூடிய சில பயிற்சினால அது வந்து 2யுமே அழிக்கும். அதுக்கும் சிவபெருமான் தான் வந்து துணையா இருப்பாரு. அதுதான் இந்த கதை, 4வது கதை. பார்க்கலாம். 344வது பாடல். 43வது பாடல் தானே பார்க்கணும். 342வது பாடல். எங்கும் கலந்து மென் உள்ளத்து எழுகின்ற அங்க முதல்வன் அருமறை ஓதிப்பால் பொங்கும் சலந்தரன் போர் செய்ய நீர்மையின் அங்கு விரல் குறித்து ஆலி செய்தானே. எங்கும் கலந்து அப்படின்னா எல்லாவற்றிலும் கலந்து இருக்கக்கூடிய, நம்மளுடைய உயிரிலும் கலந்து இருக்கக்கூடிய, இல்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகத்திலும் கலந்து இருக்கக்கூடிய மென் உள்ளத்து எழுகின்ற, மென் அப்படிங்கிறது மென்மையான நம்மளுடைய உள்ளத்தில் இருந்து எழுகின்ற, அங்க முதல்வன் அப்படிங்கிறது சிவபெருமான குறிக்குது. அங்க முதல்வன் அருமறை ஓதிப்பால், நமக்கு அறம் பொருள் இன்பம் அனைத்தையும் நமக்கு சொல்லக்கூடிய அந்த மறைபொருள் அனைத்தையும் ஓதக்கூடியவன். பொங்கும் சலந்தரன், நம்மளுடைய 2வது சக்கரத்தில் இருந்து பொங்கும் அப்படின்னா நமக்கு பல உணர்வுகளை தரக்கூடிய அந்த ஒரு அரக்கன் தான் வந்து ஜலந்தரன். போர் செய்ய நீர்மையின், அவனுடைய பல அந்த குணங்களால நமக்குள்ள பலவிதமான தீய எண்ணங்கள் இது எல்லாமே வர அதை அழிக்கும் பொருட்டு அங்கு விரல், அங்கு சம் அங்கு அப்படிங்கிறது நம்மளுடைய கால் பெருவிரலை குறிக்கும். அங்கு விரல் குறித்து ஆலி செய்தானே, அந்த அந்த சிவபெருமானுடைய கால் பெருவிரலால வரைந்த அந்த சக்கரம், அதுதான் இங்க அங்கு விரல் குறித்து ஆலி செய்தானே அப்படிங்கிறது அந்த ஜீவன்களுக்காக, இந்த உயிர்களுக்காக இறைவன் வந்து அருள் செய்தானே. இப்ப 2வது சக்கரத்துல இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலம் கண்ம மலத்தை நீக்கிறதுக்காக இறைவன் வந்து இறங்கி வந்தார். அடுத்த பாடல் 343. அதுக்கான கதை வந்து திருவதிகை. திருவதிகை அப்படிங்கிற கதை. இப்ப 2 மலங்கள் பார்த்தோம், ஆணவம் கண்மம். இப்ப 3 மலங்கள், ஆணவம் கண்மத்தோட சேர்ந்து மாயை அப்படிங்கிற மும்மலங்களும் வரும். அந்த மும்மலங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு கதை தான் அடுத்த கதை. தாரகாசுரன் அப்படின்னு ஒரு அரக்கன், அவனே தவம் செய்து அவனே பல வரங்கள் வாங்கி வந்தவன். அவனுக்கு 3 மகன்கள், வித்துன்மாலி, தாரகாட்சன், கமலாட்சன் அப்படிங்கிற அந்த கதையில வரக்கூடியது. இந்த 3 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களும் பிரம்மா கிட்டதான் தாங்க 3 பேரையுமே அழிக்க முடியாதபடி ஒரு வரம் வாங்குவாங்க. அது என்ன வரம்னா, கடலுக்கு நடுவுல 3 கோட்டை கட்டணும். தங்கத்தாலான கோட்டை, வெள்ளியாலான கோட்டை, இரும்பாலான கோட்டைன்னு 3 கோட்டை கட்டி அதுக்குள்ள அவங்க வாழணும். இந்த 3 கோட்டையுமே வந்து ஒண்ணு சேரும்போது மட்டும்தான் அழிவு ஏற்படணும், மற்ற நேரம் அழிவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இந்த 3 கோட்டையும் ஒண்ணு சேர முடியாதபடி அத வச்சிட்டு அந்த அரக்கர்கள் வந்து மக்களை வந்து பயங்கரமா துன்புறுத்தினாங்க அப்படிங்கிறது அந்த கதை. அவங்கள அழிக்கிறதுக்காக சிவபெருமான் எப்படி வந்தார்னா, பஞ்சபூதங்களையும் திரட்டி ஒரு தேர் செய்து அதுக்கு வந்து சூரியனை ஒரு சக்கரமாகவும் சந்திரனை ஒரு சக்கரமாகவும் 4 குதிரைகளை வந்து அதுக்கு தூண்களை அமைச்சிட்டு மேரு மலைய வந்து வில்லா எடுத்துக்கிட்டு அந்த அந்த கோட்டைகளை நோக்கி ஒரு அம்பு எய்தும் போது, அந்த அம்பு அப்படிங்கிறது அவருடைய
சிரிப்பா இருக்கும். அவர் அந்த கோட்டைய பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்ச உடனே அந்த 3மே வந்து எரிந்து அப்படியே சாம்பலா மாறிருச்சு அப்படிங்கிறது தான் அந்த கதை. இப்ப இந்த இடத்துல பஞ்சபூதங்களால ஆன தேர் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல குறிக்கும். இதுல இருக்கக்கூடிய 2 சக்கரம் சூரியன், சந்திரன் அப்படிங்கிறது நம்மளுடைய 2 சுவாசத்த குறிக்கும். அதுல இருக்கக்கூடிய 4 தூண்கள், 4 குதிரைகள், அதாவது நம்ம செல்லும் பாதை வந்து அறம், பொருள், இன்பம், வீடு அந்த பாதை வந்து அத நோக்கி இருக்கும்போது, ஆ சிவபெருமான் அந்த மேருமலையவே வளைத்து அவருடைய நெற்றிக் கண்ல இருந்து போகக்கூடிய அந்த அம்பானது அந்த அந்த 3 மலங்கள், அந்த கோட்டைகளான ஆணவம், கன்மம், மாயை வந்து ஒரு நிமிடத்திலேயே அது வந்து எரித்து சாம்பல் ஆக்கிருச்சு. அதுதான் அந்த கதை. இதுவும் நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அ 3 மலங்களையும் அழிக்கிறதுக்காக சிவபெருமானால மட்டும் தான் அத செய்ய முடியும் அப்படிங்கிற கதை. 343வது பாடல். அப்பனி செஞ்சடையாதி புரா புராதனன் முப்புரஞ் செற்றன நென்பார்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் மெய்தமை யாரறிவாரே. அப்பனி அப்படிங்கிறது அந்த நீரால் சூழப்பட்ட கங்கையை கொண்ட கங்கை நதியை கொண்ட செஞ்சடை செழுமையான சடையை உடைய செஞ்சடையாதி புராதனன். புராதனன் அப்படிங்கிறது சிவபெருமான். எல்லா பாடல்கள்லயும் அந்த முதல் வரி சிவபெருமானுக்கு ஒரு அடைமொழி மாதிரி சொல்லியிருக்காங்க. முப்புறஞ்செற்றனன்பார்கள் மூடர்கள். அந்த 3 கோட்டைகளை கொண்ட அந்த மூடர்கள், அந்த அரக்கர்கள். முப்புறமாவது மும்மல காரியம். அந்த அந்த 3 கோட்டைகள் அப்படிங்கிறது அந்த 3 பேர்களுடைய மும்மலங்கள் ஆணவம், கன்மம், மாயை ஆகிய அந்த 3 மலங்கள். அப்புறம் மெய்தமை யார் அறிவாரே. அந்த மும்மலங்களையும் அழிக்கக்கூடிய வல்லவன் சிவபெருமானே தவிர வேறு யாரும் இல்லை என்பதை யார் அறிவார்கள். அந்த கதைய வந்து ரொம்ப சிம்பிளா அந்த ஒரு வரியில குடுத்து அந்த மும்மலமான ஆணவம், கன்மம், மாயை அப்படிங்கிற 3 அரக்க கோட்டைகளை அழிக்கக்கூடியவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம 5 கதைகள் பார்த்திருக்கோம். அடுத்த 3 கதைகளை நாம வந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம கேட்ட கதைகள் தான். அது நம்ம உடலுக்குள்ள ஒவ்வொரு இடங்கள்லயும் நம்ம அடுத்த நிலைக்கு போக விடாம அது வந்து ஒரு அவஸ்தைகளா வந்து நிக்கக்கூடியதான் கதைகளா சொல்லியிருக்காங்க. அந்த அவஸ்தைகளை இருந்து நாம விடுபடுறதுக்கு சிவபெருமான தவிர வேற யாராலையும் அந்த வீர செயலை செய்து விடுபட முடியாது. அதுதான் இந்த 8 வீரட்டமா கொடுத்திருக்காங்க. அடுத்த கிளாஸ்ல மீதி 3 கதையை பார்க்கலாம். இதுல எதுவும் சந்தேகம் இருக்கா? 5 கதைகள் என்னென்ன பார்த்தோம்? அந்தகாசுரன் அப்படிங்கிற அறியாமையை ஞான ஒளி அப்படிங்கிற சூலாயுதம் கொண்டு சிவபெருமான் அளித்தார். தட்சன் யாகம் மாதிரி நம்ம உடல்லையும் அந்த குண்டலினி சக்தியை மேல எழுப்பும் போது பலவிதமான தடங்கள் வரும். ஆனா நம்ம சிவபெருமானை மட்டுமே முன்னிலைப்படுத்தி நாம செய்தோம்னா அந்த யாகம் வந்து நல்ல முறையில முடியும். 3வது கதை பிரம்மாக்கு எப்படி மேல் நோக்கிய முகம் இருந்ததோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆணவம் இருக்கும். அந்த ஆணவ மலம் அகலும் போதுதான் நம்மளால அடுத்த நிலைக்கு போக முடியும். 4வது கதை ஜலந்தராசுரன் அப்படிங்கக்கூடிய ஒரு அரக்கன் நமக்குள்ள இருந்து பலவிதமான உணர்வுகளை நமக்குள்ள கொடுத்து பல கண்ம வினைகளை செய்யறதுக்கு தூண்டுவான். அவனை அழிக்கிறதுக்கும் சிவபெருமானால மட்டும்தான் முடியும். 5வது கதை ஆணவம் கண்மத்தோட சேர்ந்து மாயை அப்படிங்கிற 3 மலங்கள் இருக்கும். அந்த 3 கோட்டைகளையும் தகர்த்தெறியக்கூடிய அந்த ஆற்றல் வந்து சிவபெருமானுடைய அந்த நெற்றி கண்ணுக்கு தான் வந்து இருக்கு. இந்த 5 கதைகள் பார்த்தோம். இதுல சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.